Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 3 இயர் LLB அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமுக்கு உண்டான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வந்து இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, எந்த டைமிங்ல வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், ஒன்ஸ் வந்து நீங்க அலாட்மெண்ட் லெட்டர்லாம் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவா வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவை நீங்க அப் டு எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றது வரைக்கும் உண்டான A to Z உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 3 இயர் LLB ஹானர்ஸ் ரெண்டு விதமான கோர்சஸ் அப்படிங்கறத ஆஃபர் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பேச போறது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு மட்டும் தான் பேச போறேன். ஹானர்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வரும், நாங்க வந்து இன்னைக்கு வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 23/8/2025 அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து நம்ம சரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டி பத்தி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்கே வந்து ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். அதாவது இன்னைக்கு மார்னிங்கே வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இஷ்யூ பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஓ கிளாக் மேல, அதாவது ஆஃப்டர் 12 ஓ கிளாக் மேல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயில் அனுப்புவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கேரண்டியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து கிடைச்சிரும். கேரண்டியா 100% மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு ஷூரா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா யாரோடைய அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கோ 2024 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். இந்த 2025ல யூஜி முடிச்ச அந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் போனோஃபைடு இல்லாம அப்ளை பண்ணவங்க, ரிசல்ட் காப்பி வந்து அட்டாச் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து இன்ரெகுலரா இன்ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட்ஸ் கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க எப்போ வந்து கரெக்டான ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது இஷ்யூ ஆகும். இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல நாளைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா வந்து இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அட்டன் பண்ணி பேசுங்க. ஏன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் இருக்குது, ஆனா நீங்க வந்து உங்களுடைய மார்க் வந்து எங்களால வந்து கரெக்டா வந்து அனலைஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கால் வந்து வரும். போன வருஷம் இதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் ஆல்மோஸ்ட் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கால் வந்துச்சு ப்ரோ, எங்களுக்கு டக்குன்னு கால் பண்ணி பேசிட்டு வந்து கட் பண்ணிட்டாங்க, திருப்பி நாங்க கால் பண்ணோம்னா எடுக்க மாட்டாங்க, ரிங் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில இருந்து அட்டன் பண்ணி பேசுங்க. சரிங்களா? அட்டன் பண்ணி பேசுனீங்கன்னா தான் என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறது புரிய வரும். என்ன ப்ரோ டக்குன்னு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய ரியாலிட்டியே உங்களுக்கு வந்து சொல்றதுல எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து என்னைக்குமே வந்து பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்பன் 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 டால்க் என்ன நடக்குது அப்படிங்கறத ஓப்பனா சொல்றதுதான் நம்ம சேனல். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து 5 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் த ஒரு நம்ம சேனலுடைய ஒரு கைடா தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து 3 இயர்ஸ்க்கான ஹானர்ஸ்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 2 டேஸ்ல நிறைய பேர் அட்மிஷன் போய் போட்டீங்க. ஸோ இன்னமும் வந்து சம்பந்தப்பட்ட பீப்புள்ஸ் வந்து இன்னமும் அட்மிஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு. மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து அட்மிஷன் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதை தாண்டி வந்து மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 2024ல யூஜி முடிச்ச பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஆல்மோஸ்ட் ஏன்னா உங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து ஒரிஜினல் காப்பீஸ் வந்து இருக்கும். நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் போதும் ஒரிஜினல் வச்சு தான் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்ததுல கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிருவாங்க. நீங்க 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்ச மாதிரி தான். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்காதா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க வந்து வைக்கிறது வந்து எனக்கு தெரிய வருது. ஏன்னா உங்களுடைய மைண்ட் வாஷ் நான் வந்து கேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து சரி இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே வந்து ப்ரோ நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறேன், எனக்கு சீட் கிடைக்குமா, ஷூரா கிடைக்குமா, வீட்டுல இதை தான் வந்து சொல்லி வச்சிருக்கேன், எனக்கு என்னோட ட்ரீமே வந்து இந்த லா தான், லா இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமா வந்து பேசும்போது பாக்குறதுக்கே வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். அந்த அளவுக்கு லாவுடைய பவர் அப்படிங்கறது வந்து வந்தாச்சு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. சரிங்களா?
ஓகே, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து சீட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்ல சீட் வந்து குடுத்தது போக மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டையும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேன். எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கம்யூனிட்டில எவ்வளவு சீட் இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அதையுமே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இத தாண்டி இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈச் காலேஜ்ல வந்து சீட் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறதையும் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஹேப்பியான அப்டேட் தான். சட்டத்துறை நம்ம தமிழக அரசுடைய சட்டத்துறை மானிய கோரிக்கையில வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சென்ற ஆண்டோடைய அந்த மானிய கோரிக்கையில சீட் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டசபையில் வந்து பேசப்பட்டது. அந்த விதத்துல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த விஷயத்துக்காக வந்து நம்ம அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து வொரி பண்ணிக்கிற வேண்டாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. பட் ஒன் பை ஒன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஷூரா அன்னைக்கே வந்து கிடைக்காது. ஆனா 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிரும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ட தான் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்ப எங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட்லாம் வந்து வந்துரும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, 25 டூ 29 4 டேஸ் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஹாலிடேஸ். சரிங்களா? அன்னைக்கு மட்டும் காலேஜ் வந்து அவைலபிளா இருக்காது. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு இந்த 4 டேஸ்ல ஏதாச்சும் ஒரு டேஸ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்பவே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். அந்த டைம்ல போயிட்டு ஓடி நான் போயிட்டு அத பண்றேன், இத பண்றேன் ரொம்ப பரபரப்பாலாம் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயமே இங்க வந்து வச்சுக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு முன்னாடி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அட்வான்ஸாவே இதெல்லாம் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஒன்ஸ் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சரி சீட்ட வந்து டவுன்லோட் பண்ற அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணத வந்து டவுன்லோட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரோ எங்களுக்கு லாகின் பண்ணா வரலையேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆஃப்டர் 12:00 ஆஃப்டர்நூன் மேல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மெயில் வரும். அதாவது மெயில் வந்து உங்களுக்கு மட்டும் தான் சீட் அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதாவது ஏஎல்சின்னு போட்டுட்டு உங்களுடைய நம்பர் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து அப்ளிகேஷன் நம்பர். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது. அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் வந்து ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரூ. 1520 ஓப்பன் ஆல் எல்லாருமே வந்து ரூ. 1520 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் ஜஸ்ட் ஒரு ₹10 வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு சாம்பிள் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து காட்டுறேன். சென்ற ஆண்டு எப்படி வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் இப்படித்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். எந்த காலேஜ்ல சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் டூரிங் அகாடமிக் இயர்னு சொல்லிட்டு 2025 டு 26ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கும். கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் ₹1520 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். மேபி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து பிரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ₹2000 வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது பிரைவேட் லா காலேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும். கவர்மெண்ட் லா காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா ₹1520 பேமெண்ட் பண்ணா போதும். இதை தாண்டி வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபுல்லி வந்து ஃபீஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்து அட்மிஷன் ஃபீ வந்து ஒரு ₹10 மட்டும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கணும். இதை தாண்டி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட் வந்து டைம் வந்து கொடுத்துருவாங்க. 25/8/2025 இருந்து 29 ஆமா லைக் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் வந்து போடணும். அட்மிஷன் வந்து போடுறதுக்கு என்னென்ன டேட்டாஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது இப்ப ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிற வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக 1 செட் காப்பி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எடுக்கும்போது ஒவ்வொரு ஜெராக்ஸும் வந்து 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 2 காப்பி நீங்க வந்து காலேஜ்ல வந்து சப்மிட் பண்ணிடணும். ஒரிஜினலையும் வந்து காலேஜ்ல வந்து சப்மிட் பண்ணிடணும். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போறீங்க. இல்ல வேற எதுக்காவது உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் சர்டிபிகேட் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்டு வந்து வாங்க முடியாது. அதனால உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வந்து ஒரு பிடிஎஃபாக நீங்க போட்டு வச்சுக்கோங்க. மொபைல்ல வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பென் டிரைவ்ல ஏத்தி வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து 1 செட் ஜெராக்ஸ் காப்பி நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா அட்மிஷன் டைம்ல அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து ஒரு 2 காப்பி கேட்பாங்க.
ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா 1520 ரூபாய், அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் வந்து கேட்பாங்க, அது 2 காப்பி. உங்களுடைய 10th 12th யூஜி மார்க் ஷீட் வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்பாங்க, பிளஸ் ஒரிஜினல். உங்களுடைய டிசி ஒரிஜினல் பிளஸ் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, இது வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ அதை கொடுங்க. நீங்க காலேஜில் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உமேஷ் ஐடி வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய அந்த டிஜிட்டல் ஃபார்மேட் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, அதை நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ அதையே நீங்க வந்து கொடுத்தாலே போதுமானது. அதை தாண்டி வந்து ஆன்டி ராகிங் அஃபிடவிட் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. இது எதுக்காக வந்து கேட்கறாங்க அப்படி நிறைய பேருக்கு தெரியல. ப்ரோ இந்த ரேங்கிங் சொல்றாங்களே, இது எதுக்கு ப்ரோ நாங்க வந்து சப்மிட் பண்ணணும்? வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க 3 இயர்ஸ் இந்த காலேஜ் வந்து படிக்க போறீங்க. நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸையாவது வந்து ரேங்கிங், அதாவது ரொம்ப ரவுடிசம் பண்றது, ரொம்ப ரேங்கிங் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும். இது வந்து ஹையர் எஜுகேஷனுடைய யூஜிசி நார்ம்ஸ் படி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டே இருக்கு. அந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்து இந்த அஃபிடவிட்டை நீங்க வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரும் உங்க பேரண்ட் சிக்னேச்சரும் நீங்க வந்து டிபெண்டோட சிக்னேச்சர் பண்ணி தான் வந்து அந்த காலேஜில் பிரின்சிபல் கையில கொடுப்பீங்க. உங்களுடைய சைன் நீங்க வந்து அதுக்கு எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணி தான் வந்து கொடுக்குறீங்க. அதனால அந்த 3 இயர்ஸ்ல நீங்க ஏதாச்சும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸையாவது நீங்க வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும். 25,000 rupees வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதே அந்த அஃபிடவிட்ல சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது கம்பல்சரியா வேணும். எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட நேம் போட்டு அந்த பிரின்சிபால் நேம் போட்டு தான் அந்த அஃபிடவிட் நீங்க வந்து ரெடி பண்ணணும். இதை எப்படி வந்து ரெடி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். உங்களுக்கு ஆன்லைன்ல அஃபிடவிட் வந்து எங்க தேவைப்படுச்சு அப்படின்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்குமே நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா கைட் பண்றோம், அப்ளை பண்ணியும் கொடுக்குறோம். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டாம்ப் இன்வால்வ் கவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 கவர் வந்து வாங்கிக்கோங்க. இது ஸ்டேஷனரி கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கவர் கொரியர் கவர்லயே நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டாம்ப் வந்து அதுல வந்து பேஸ்ட் பண்ணியே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது எதுக்காக கேக்குறாங்க அப்படின்னா ஒரு 5 நம்பர்ஸ் வந்து உங்களுடைய சர்க்குலர், அதாவது உங்களை பத்தின விவரங்களை வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து பேரண்ட்டுக்கு வந்து அனுப்புறதுக்காக தான் வந்து உங்ககிட்டயே வந்து கேட்கறாங்க. அதனால வந்து செல்ஃப் ஸ்டாம்ப் இன்வால்வ் கவர்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு 5 வந்து வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா இது வந்து கேட்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது ஒரு 5 காப்பி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆதார் கார்டு காப்பி அப்படிங்கிறது ஒரு 2 செட் ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நேம்ல இருந்து இண்டிவிஜுவலா இருக்கு அப்படின்னா பெட்டர். அதேமே நீங்க வந்து ஒரு 2 செட் போட்டு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து அட்மிஷன் ஃபீஸ், அதாவது இதுக்கு முன்னாடி 1520 ரூபாய் வந்து எதுக்காக அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்றது தான் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து 1520 ரூபாய். இதை தாண்டி வந்து நம்ம அட்மிஷன் போடும்போது ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேமெண்ட் பண்ணணும். நீங்க ஓசி, பிசி, பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 1300 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல நீங்க எந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட பிரின்சிபல் கிட்ட நீங்க வந்து இந்த 1300 ரூபாய் வந்து நீங்க வந்து ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணணும். நீங்க எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த ஒரு விஷயம் தான் வந்து லா காலேஜில் அட்மிஷன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அதாவது யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுல இருந்து காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றது வரைக்கும் இருக்கக்கூடிய A to Z விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட தெளிவா உங்களுக்கு யாரும் வந்து ஷூரா வந்து சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லா அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு என்ன தகவல்னாலும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எங்க பர்சனல் டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அப்டேட் வந்து கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.